ஹலோ. சார் வணக்கம் சார். வணக்கம் சார் இப்போ ஆட்சிக்கு வந்து 21 நாள் கிட்ட ஆகி போச்சு. சிஎம் விஜய் அவர்கள் எப்படி சார் இருக்குது? தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு எல்லாமே வந்து எப்படி சார் இருக்குது? நல்லா தான்ப்பா போயின்னு இருக்கு. நல்லா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் நடைமுறையில் என்னெல்லாம் நடந்ததோ இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த அந்த ஆட்சியை பற்றி யாரும் குறை சொல்லவே முடியாது. ஏன்னா அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. என்ன அங்கங்கே கொலை நடக்குது, பாலியல் வன்முறை நடக்குதுன்னு நீங்கள் ஏதோ சொல்லுவீங்க, இதுக்கு முன்னாடி நடக்கலையா? ஸோ அப்படி தான் நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எல்லா அரசியல் தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 6 மாதம் நம்ம எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அது மாதிரி ஒரு 6 மாதம் சும்மா இருங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து விமர்சிக்கத்தை பார்க்கலாம். இப்போ அந்த 6 மாதத்துக்குள்ளே கொலை, இந்த பாலியல் வன்முறை அதெல்லாம் நடந்தால் அதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த ஆட்சியை வந்து நம்ம ஒரு விமர்சிக்காமல் போகலாம். 6 மாதத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்போ 6 மாதம் வரைக்கும் எந்த குற்றச்செயல் நடந்தாலும் நம்ம கேட்கவே கூடாது சார்? ஆமாப்பா, எல்லா அரசியல்வாதிகளும் ஈவன் எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு, திமுக தலைவர் சொல்லியிருக்காரு, வைகோ சொல்லியிருக்காரு, எல்லாருமே சொல்லி தான் இருக்காங்க. அதனால் ஒரு 6 மாதம் இதெல்லாம் பாலியல் வன்முறை நடக்கும், கொலை நடக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் ஏதாவது இருந்தால் கேளுங்க, நம்ம ஆட்சியை பற்றி விமர்சிக்கலாம். சார் திடீர்னு இது மாதிரி என்ன சார்? ஏன்னா எல்லாருமே வந்து ஓட்டு போட்ட ஜனங்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி நல்ல ஆட்சி கொடுப்பாருன்னு தான் ஓட்டு போட்டோம், இப்போ ஆட்சிக்கு வந்து இந்த 27 நாள்லேயே இது மாதிரி நடக்குதுன்னு பல குற்றச்சாட்டுகள் வந்து மக்கள் சொல்கிறாங்க. அது எப்படி சார் பாருங்க? இதெல்லாம் நம்ம விமர்சிக்கலாமா? விமர்சித்தா என்ன பண்ணுவாங்க? ஏட்டையா வருவார், வாங்க கொஞ்சம் இப்போ விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இந்த யூடியூப்காரெல்லாம் பிடிச்சி போய் போடுறாங்க. இதெல்லாம் தேவையா? நமக்கெல்லாம் தேவையா? அதெல்லாம் வேணாங்க, நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 6 மாதம் மக்கள் விமர்சிக்கிட்டோம். மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க, மக்கள் விமர்சிக்கிட்டுங்க, மக்களுக்கு தெரியணும், அதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு இருக்கணும். நம்ம எதுக்கு விமர்சிக்கணும்? நம்ம எதுக்கு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நம்ம விமர்சிக்கவே கூடாது என்பது தான் நான் பார்க்குறேன். அமைச்சர்களுடைய செயல்பாடு, ஒரு சில அமைச்சர்கள் பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு சில அமைச்சர்களே ஒரு சாதாரண ஒரு விஷயம், அறநிலைத்துறை, அதில் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் உள்ள துறை வந்து அறநிலைத்துறை. 3000 கிலோ தங்கத்தை காணும்னு சொல்கிறாங்க, எலி சாப்பிட்டுச்சுன்னு. ஆனால் அந்த அறநிலைத்துறை அமைச்சர் போய் ஒரு சாப்பாடு ஏதோ உணவுப் பொருள் பாக்கெட் எடுத்து இது என்றைக்கு தயார் பண்ணுது, இது எக்ஸ்பைரி டேட் இருக்கா, ஓகே, இதெல்லாம் போய் கேட்குறாரு. இந்த தேதியில் தான் இவர் உருவாக்குனார் என்பது என்ன ஆதாரம் இருக்குது? யோ, இதெல்லாம் ஐயா அமைச்சர் ஐயா அவர்களே, இதற்கெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த ஃபுட் கண்ட்ரோல், உணவு கட்டுப்பாட்டை துறைன்னு ஒன்று இருக்குது, அவங்கக்கிட்ட அவங்க தான் இதை பார்க்கணும். நீங்கள் அறநிலைத்துறையில் சாமியே காணும், அந்த பணத்தை காணும், தங்கத்தை காணும்னு 1008 பிரச்சனைகள் இருக்குது. அதை போய் நீங்கள் பார்ப்பீங்களா? இது மாதிரியான விஷயங்களை போய் பார்க்குறீங்களா என்பது ஒரு இது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு அவர்கள் ரொம்ப நிறைய குவாரிகள் எல்லாம் தடுத்து இருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்குறோம். ஆனால் இந்த கனிம வளத்தை வந்து கொள்ளையடித்து கொண்டே இருக்கிறார். எங்கே ஜெயலலிதா ஆட்சி காலத்தையும் கொள்ளையடித்து கொண்டே இருக்கிற வைகுண்டராஜனுடைய பையனை போய் இந்த கனிம வளத்துறை அமைச்சர் போய் பார்க்குறாரு. அப்போ என்ன இந்த செயல்பாடுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு அமைச்சரை போய் ரெட் ஜாயிண்ட் மூவிஸு, இன்றைக்கி எந்த படம் இன்றைக்கி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாலும் திமுக காரணங்களோட மீறி தான் நீங்கள் பண்ணணும். எதாவது தயாரிப்பாளர்கள்ட்டெலாம் போய் பாருங்கள், எல்லாம் ஒவ்வொருத்தரும் அழுவாங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே அது செய்ய முடியாத ஒரு இதுவாக இருந்து அவங்க தான் ஆக்கிரமித்து இருக்கிறார்கள், ஆக்டோபஸ் மாதிரி இருக்காங்க. அவரை போய் பார்க்குறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரெட் ஜாயிண்ட்டுக்காரனையும் வரவேற்கிறார் அமைச்சர், அந்த வைகுண்டராஜனுடைய பையனையும் வரவேற்கிறார். ஸோ இது மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்குது. உண்மையிலே அவங்க இதெல்லாம் அரசியலை புரிந்து ஒரு 2 வருஷமாக பார்த்தாங்களா? எதிர்கட்சிகள் என்ன செஞ்சது, ஆளும் கட்சிகள் என்ன செய்யுது, இதெல்லாம் பார்க்காமே நேராக வந்திருக்கார்கள். இன்னும் கொஞ்சம் அரசியல் முதிர்ச்சியோடு பேப்பருங்களை பாருங்கள், ஒரு 6 மாதம் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியும் என்பதாகத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். சார் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து வந்து போன ஆட்சியிலும் சரி, அதுக்கு முன்னாடி ஆட்சியிலும் சரி, தொடர்ந்து வந்து குற்றச்செயல்கள் வந்து நடந்துன்னு தான் இருக்குது. இப்போது இந்த வாட்டி வந்து நடக்கும்போது விமர்சனங்களும் வந்து அதிகமாக வந்து வருது சார். ஏன் சார் அது? இப்போ கண்ணை மூடிக்கின்னு பார்த்தோம்னா திமுக ஆட்சியினுடைய தொடர்ச்சி மாதிரி தான் இந்த ஆட்சி இருக்குது. சரி, எல்லாருமே வாக்களித்தது என்னென்னா திமுக, அண்ணா திமுக பணபலம் உள்ளவர்கள், ஆனால் அதை மீறி வராதுன்னு தான் நம்மளாம் கூட நிறைய பார்த்தோம். ஆனால் அதையும் மீறி மக்கள் ஒரு மாற்றத்துக்காக உங்களுக்கு வாக்களித்திருக்காங்க. பணம்லாம் வாங்கலை, நேராக போய் பார்த்துருக்காங்க. யார் வீட்டில் இருக்கிற சின்ன குட்டீஸு, அப்புறம் சின்ன இளைஞர்கள், இவங்கெல்லாம் சொன்னாங்கன்னு தான் நீங்கள் வாக்களித்தீர்கள்.
ஆனால் திரும்பவும் அந்த மாற்றம் வரவில்லை என்றால் அதே என்ன சொல்றதுன்னா அதே மாதிரி தொடர்ச்சியாகத்தான் பார்க்குறேன். மக்கள் நிறைய இடங்களில் நம்மக்கிட்ட கேட்குறாங்க, சொல்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி என்ன நடக்குதுன்னு. ஸோ நம்ம வந்து 6 மாதம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற பதிலை தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. மக்கள் கொஞ்சம் அதிருப்தியின் நிலைமைக்கு வராங்க. எனவே தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதையெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும் என்பதை தான் நாம் ஆசைப்படுகிறோம். சார் இப்போது தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா இந்த மின்வெட்டு அப்படி இப்படின்லாம் வந்து மக்களே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து களத்தில் வந்து இறங்கிடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சியெல்லாம் அது மாதிரி வந்து கிடையவும் கிடையாது. இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா அவர் முதல்வர் விஜய் அவர்களுடைய வீட்டையே முற்றுகையிடுற அளவுக்கு வந்து மக்கள் களத்தில் இறங்கியிருக்காங்கன்னா அவங்களுடைய கொந்தளிப்பு என்ன சார்? இப்போ என்னென்னா அவங்க வாக்களித்த ஒரு விஜய் அவர்கள் 234 தொகுதிகளிலும் நான் தான் போட்டியிடுகிறேன் அப்படின்னு சொன்னதை நம்பி எல்லாரும் எந்த எம்எல்ஏவும் நிறைய பேருக்கு விசில் சின்னம் போட்டவங்களுக்கு யார் எம்எல்ஏன்னே தெரியாது. ஸோ அது மாதிரியான சூழ்நிலை அவங்க எம்எல்ஏ வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது. எம்எல்ஏக்கு இது வரைக்கும் இன்னும் அந்த அரசு இதெல்லாம் இன்னும் கொடுக்கப்படவில்லை என்பதாக நம்ம பார்க்குறோம். அதனால் அவன் என்ன பண்ணுறான், நேராக போய் தெய்வத்துக்கிட்டேயே 234 தொகுதிகளில் என்ற அந்த நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய வீட்டுக்கே போய் தன்னுடைய விஷயங்கள் எல்லாம் நம்ம கரண்ட் கட்டு இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி விவசாயிகள் அது மாதிரி நிறைய பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் அவர் வீட்டுக்கே போயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் கொஞ்சம் நிறைய பார்க்கணும். தன்னுடைய அமைச்சர்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புங்க. நிறைய விஷயங்கள் இப்போ பழைய அதிகாரிகள்லாம் நிறைய விஷயங்களை உங்களை மடைமாற்றம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன மடைமாற்றம் எல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். சார் மக்கள் இந்த தொகுதி எம்எல்ஏ யாருன்னு தெரியாமல் சார் இப்படி கண்மூடித்தனமாக வந்து வாக்கு செலுத்திருக்காங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாங்க, நான் நிறைய தொகுதிகள்லாம் போனப்போ அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா முதல்ல 200 ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றத எடுத்துட்டாங்க மக்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகள் விஜய் அங்கிள் ஓட்டு போடு, விஜய் அங்கிள் ஓட்டு போடு. ஸோ அது செல்ல குட்டிகளுக்கு நம்ம எப்படி ஒரு மிட்டாயை வாங்கி கொடு அப்படின்னு நம்ம மிட்டாயை வாங்கி கொடுத்து எப்படி சந்தோஷப்படுறோமோ அது மாதிரி விசிலுக்கு ஓட்டு போட்டவங்க நிறைய குடும்பங்களுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்காக. இளைஞர்களும் கொஞ்சம் வந்தாங்க, இளைஞர்கள் வந்தாங்க. ஸோ இப்படி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசுக்கு மேல்பட்டவங்களாம் ஓட்டு போட்டதாக நான் பார்க்கிறேன் அந்த இதெல்லாம். ஸோ இது மாதிரி தான் போட்டாங்களே தவிர விஜய் அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை வேண்டும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் மாற்றம் ஏற்படவில்லை என்பது தான் ஒரு யதார்த்தமான உண்மையாக இன்றைக்கி பார்க்குறோம். சார் தொடர்ந்து மக்கள் இது மாதிரி களத்திலலாம் வராங்க. தொடர்ந்து இதே போல் வந்து மக்கள் இது பண்ணால் இந்த ஆட்சி என்ன சார் ஆகும்? கண்டிப்பாக இப்போ பாருங்கள், ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு ஒரு 10 பேர் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி மாற்றங்கள் வரும்போது திமுகவும் அதிமுகவும் பழந்துன்னு கொட்டை போட்ட கட்சிகள் சும்மா இருக்காது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தவறையும் பெரிய பூதாகரமாக பேசுவாங்க. பேசிட்டு இன்னொரு மாற்றம் இந்த ஆட்சியை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கூட நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்பது தான் நாம் பார்க்குறோம். ஏன்னா அரசியல் இதில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பெரிய ஜாம்பவான்கள், திமுக அதிமுக. ஸோ எனவே இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பது தான் நம்மளுடைய ஆசை. சார் மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் சொன்னார் எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் அவருக்கு தெரியாதா சார்? 8-9 கோடி பேரோட அந்த விஷயத்தை பார்க்கக்கூடிய இடத்துல தான் விஜய் முதலமைச்சரோட இருக்காருங்க. ஸோ இதெல்லாம் நாட் பாசிபிள். ஏன்னா அவர் சினிமா துணையிலே நேராக வந்துட்டார். இப்போ நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் செய்வாங்க, அப்படி செய்வாங்க, அப்படிலாம் இல்லை. நேராக அவருக்கு ஒரு ரெட் கார்பெட் வெல்கம் முதலமைச்சர் ஆகிட்டார். ஆனால் இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது தெரியுங்களா? இந்த 15ஆம் தேதி வரும், அது தெரியுமா உங்களுக்கு? 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார் மகளிருக்கு. போன மாதம் 1000 ரூபா கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ 2500 வருமா 1000 வருமா? ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பின்னடைவான ஒரு விஷயமா நடக்கும். அதனால் அவங்க நிதித்துறையிலும் மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஆழ்ந்த அறிவோடு செயல்பட வேண்டும் என்பது தான் நான் பார்க்குறேன். இதை சார் இந்த விவசாயிகளுக்கும் சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்றா இருக்குது, அது எப்படி சார் பார்க்குறேங்க? அவங்க உண்மையிலே சொல்லப்போனால் அந்த வாக்குறுதிகளை கொடுக்காம இருந்தால் கூட விஜய் ஜெயிச்சிருப்பார். யாரோ ஒருத்தர் போய் நீங்கள் அதிகமாக கொடுங்க, அவங்க 2000 2500 கொடுத்தாங்க. ஸோ இதனால் இவரே போய் மாட்டிக்கிறாரு என்பதாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா விஜய் வாக்குறுதிகளை கொடுத்து அவர் அதை பார்த்து யாருமே ஓட்டு போடல. சின்ன சின்ன குட்டீஸ்லாம் சொல்லி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இவர் வாக்குறுதியெல்லாம் கொடுத்து இவரே போய் மாட்டிக்கினதாக தான் நான் பார்க்குறேன் இப்போ. அதனால் அதையெல்லாம் மீண்டு வருவது எப்படி தெரியாது. நன்றிங்க சார். வணக்கம்.